மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாளை நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள கோவை வருகை. அமைச்சரின் வருகையையொட்டி மாநகர பகுதி முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு. சிறுபான்மை மாணவர்களுக்கான உதவித்தொகையை பாஜக அரசாங்கம் பறித்துள்ளது. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே எக்ஸ் தள பதிவில் குற்றச்சாட்டு. இந்தியாவை தோற்கடிக்காமல் விடமாட்டேன். பஞ்சாபில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷரீப் பேச்சால் சர்ச்சை. போப் பிரான்சிஸ் உடல்நிலையில் சிறிது முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக வாட்டிக்கன் அரசு தகவல். சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டிருந்தாலும் கவலைக்குரியதாக இல்லை என்றும் அறிவிப்பு. ரஷ்யா உக்ரைன் போர் இறுதிக்கட்டத்தை நெருங்கிவிட்டது. உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி விரைவில் அமெரிக்காவுக்கு வருவார் எனவும் டொனால்ட் ட்ரம்ப் தகவல். நீதி போதனைகளை பாடத்திட்டத்தில் இருந்து நீக்கியதால் தான் பள்ளியில் பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்துள்ளது. காரைக்குடியில் பாஜக கட்சியின் மூத்த தலைவர் எச் ராஜா குற்றச்சாட்டு. வைகை ஆற்றில் கழிவுநீர் கலப்பால் மிக மோசமான நிலைக்கு சென்று கொண்டு இருக்கிறது. மதுரையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கண்டனம். கிருஷ்ணகிரியில் இருசக்கர வாகனத்தில் சாலையை கடக்க முயன்ற நபர் மீது கார் மோதி விபத்து. இது குறித்தான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. தங்கள் குழந்தைகளை இந்தி படிக்க வைத்துவிட்டு பொது இடத்தில் இந்தி எழுத்தை அளிக்கின்றனர். ஆங்கிலத்தை வளர்ப்பார்களே தவிர இன்னொரு இந்திய மொழியை வளர்க்க மாட்டார்கள் என தெரிகிறது என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சனம். எஜுகேஷன் இவ்வளவு விரிவுபடுத்தப்பட்ட கல்வி இது அரசாங்க பள்ளிகளுக்கு வேணாமா? இதான் என்னோட கேள்வி. இன்னொன்று, ஸ்டாலின் அவர்களோட அமைச்சரவையில் உள்ள பிள்ளைகள் எத்தனை பேர் மும்மொழி கொள்கையை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள்? மூன்றாவது, இதே மாதிரி ரயில்வே ஸ்டேஷன்லாம் போய் போர்டு அளிக்கிறீங்களே, வேற மாநிலத்தை சார்ந்தவர்கள் இந்த மாநிலத்திற்கு வந்தால் என்ன செய்வார்கள்? ஆக ஒரு குறுகிய மனப்பான் நீங்க அடிச்சுட்டு உங்க வீட்டு பிள்ளைங்களோட நோட்புக்ல போய் அடிப்பீங்களா? நோட்புக்ல எல்லாம் அவங்க இந்தி எழுதுறாங்கல்ல, எல்லாம் தயவு செய்து உங்களுக்கு இரட்டை வேடத்தை நிறுத்துங்கள் என்பது எங்களது கருத்து. புதுச்சேரி சட்டப்பேரவையில் 12ஆம் தேதி பட்ஜெட் தாக்கலாகிறது. முதலமைச்சர் ரங்கசாமி 2025-26 நிதிநிலை ஆண்டிற்கான முழு பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார் என சபாநாயகர் செல்வம் தகவல். தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் தமிழக அரசை கண்டித்து ஜிப்டோ ஜியோ அமைப்பினர் போராட்டம். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த கோரி முழக்கங்களை எழுப்பினர். பொது பட்ஜெட் மற்றும் வேளாண் பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய முக்கிய அம்சங்கள் குறித்து ஆலோசனை நடத்துவதற்காக கூடிய தமிழக அமைச்சரவை கூட்டம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உட்பட பல்வேறு துறை அமைச்சர்கள் பங்கேற்பு. தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் மும்மொழியை கண்டித்து திமுக மாணவரணி சார்பில் போராட்டம். இந்தியை திணிக்க நினைக்கும் பாஜக அரசை கண்டித்து முழக்கம். தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரில் தொகுதிகளை குறைக்க மத்திய அரசு முயற்சிக்கிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.